அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 3ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்ணி 25 நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலிருந்து ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. சுபத்துவ பாதையில் சுபத்துவ பயணியில் நடைபெறக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியானது டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து எண்ணி 25 நாட்களில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக தனது சப்தம பார்வையை விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் பார்க்கிறாருங்க. விரயஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான சௌகரியமான சூழலை உருவாக்குவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ராசியிலும் அதற்கு பிறகு மற்றொரு ராசியிலும் மாறி சஞ்சரிப்பாருங்க. அப்படி மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சூழல்களை உருவாக்குகிறது. அது பலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை இல்லாத சூழலை ஏற்படுத்தி விடுங்க. அதே சமயம் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சூழலையும் உருவாக்கும். அதிர்ஷ்டகரமாக பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக சுக்கிரன் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிறைவாக எதிர்பார்க்க முடியாது. அந்த இடங்களில் தற்போது அவர் சஞ்சரிக்கவில்லை. 6ஆம் இடத்தில் மறைவதும் மிக பெரிய அளவிலான கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிக்கல்களை விலக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகளையும் வழிகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார். நெருப்பு ராசியாக கருதக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் இயற்கையிலே சுபகிரகமாக இருந்தாலும் பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6இல் இருப்பது மிக சிறப்பான மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது. அதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, சிற்றின்பம், ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக மனித வாழ்வுல பல்வேறு வகையான நன்மைகளையும் சுகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் நவ கிரகங்களில் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவர். செல்வ செழிப்பு அள்ளி கொடுப்பதில் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரன் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அவருடன் மற்ற கிரகநிலைகள் இணையும் போது பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். உதாரணமாக சனியுடன் இணையும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக அமையும். ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்தால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். குருவுடன் இணையும் போது அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உருவாகுங்க. இந்த தருணத்தில் தனித்து சுபத்துவ பாதையில் தான் சஞ்சரிக்க போகிறார். சந்திரனோடு மட்டும்தான் இணைய போகிறாருங்க. சந்திரனோடு இணைவது என்பது பணமழையில் நனைவதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படி சந்திரனோடு சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல வகையான நன்மைகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோக பலன்களை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் மறைமுக தொல்லைகள், எதிர்ப்புகள் போன்றவை விலகுங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய
ஒரு சூழலை சிறப்பாக உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, அனைத்திலும் நிறைவான வெற்றியை பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான நற்காரியங்களை இந்த தருணத்தில் செம்மையாகவும் சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. பல்வேறு வகையான மன வருத்தம், சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் காரிய தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் சரியாக செயல்படுவதற்கான ஆற்றல் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. வீட்டிற்கு தேவையான வசதியை மேம்படுத்துதல், விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழுதல் மற்றும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குதல் என அனைத்தும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக நிறைவாக சுக்கிரனின் அமைப்பால் கிடைக்கிறதுங்க. அத்தனை விதமான பணிகளையும் சுறுசுறுப்புடனும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். குடும்பத்தில் மூத்தவர்களிடம் இருந்த மனவருத்தம் விலகி உறவு பலப்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறதுங்க. உடன் பிறந்தோர், பெற்றோர் என அனைவரிடமும் இருந்த மனஸ்தாபம் விலகி உறவு பலப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் அடுத்த 25 நாட்களில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. எனவே மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும். தடைபட்ட காரியங்கள் எந்த துறையாக இருந்தாலும் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான நிறைவான யோகம் கிடைக்கிறதுங்க. உங்களது பணியை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவான ஆற்றல் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே பண வரவிற்கான பல வகையில் இருந்த தடைகள் விலகும். உபரி வருமானம் அதிகரிக்கும். பண வரவு அதிகரிப்பதால் குடும்ப வருமானம் உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து பிறக்கக்கூடிய வகையில் பல நற்காரியங்களை சிறப்பாக செய்வதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குடும்ப வருமானம் உயர்வதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். எந்த பணியை செய்தாலும் இன்முகத்துடன் செய்வதற்கான யோகம் நிறைவாக உண்டுங்க. அகத்தோற்றம் மட்டுமல்ல, புறத்தோற்றமும் அழகும் பொலிவும் பெறக்கூடிய வகையில் அத்தனை பணிகளையும் செம்மையாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் பணமழையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.